ஐந்தாவதாக மலக்கின் துணை, சுஹபத்துல் மலாயிகா, மலக்கினுடைய சுஹபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அவர்கள் பதியக்கூடிய ஒரு செய்தி இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னலி கராபத்தன், எனக்கு குடும்பம் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே. நன்றாக கவனிக்க வேண்டிய செய்தி, ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் அவர்களுக்கு சேர்த்து வாழ்கிறேன். அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவரிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்கிறேன், அவர்கள் என்னிடத்தில் கெட்ட முறையில் நடந்து கொள்கிறார்கள். நான் அவர்களை அறிவாளி என்று நான் அவர்களை போற்றுகிறேன், அவர்கள் என்னை மடையர்களாக ஆக்குகிறார்கள். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லாமல் ரஹிம ரப்பி. நான் நல்லா தாப்பா இருக்கேன் அவங்கள்ட்ட, நான் நல்லா பேசுறேன், அவங்களுக்கு காசு பைத்தியம். நான் நல்லா தான் பேசுறேன், ஆனால் சொத்து பிரச்சனை. நான் அவங்கள்ட்ட நல்லா தாப்பா இருக்கேன், ஆனா அவங்களோட பேச்சு சரியில்லை, அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அப்படி நடந்து கொண்டே இரு. அல்லாஹ் திருப்பி சொல்லுங்க பாருங்க. அவர்கள் வெட்டினால் நீ அவர்களோடு ஒட்டி வாழ், அவர்கள் உன்னை மடையனாக ஆக்கினால் அவர்கள் நீ அறிவாளியாக இருந்து கொள், அவர்கள் உனக்கு இஹ்சானாக நடக்கவில்லை எனில் அவர்களோடு இஹ்சானாக நடந்து கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யஸாலு மஅக் மினல்லாஹி ஸாஹிருன் அலைஹிம் மா தும்த அலா ذلك, நீ அப்படி இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உதவியாளன் உனக்கு அல்லாஹ் வழங்குவான். என்னுடைய சகோதர சகோதரியோடு, என்னுடைய பெற்றோர்களோடு அவர்கள் என்னத்தான் ஏசினாலும் திட்டினாலும், எனது இஹ்சானாக நடக்கவில்லை என்றாலும், என்னத்தான் அவர்கள் செய்தாலும், அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வின் தூதரின் கட்டளை, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், என் மர்ம விசா நன்றாக இருக்க வேண்டும், நல்ல மரணத்தை அடைய வேண்டும், எனக்காக துஆ செய்யக்கூடியவர்களை நான் விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒரு உதவியாளர் வாக்கு. எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்த மக்கள் நாம் எல்லாம். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் புறத்தின் உதவியாளனை இரத்த பந்தங்களோடு இணைத்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா